திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு தொகுதியை உறுதி செய்து ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஒப்பந்த நகல்களை நாங்கள் இருவரும் பரிமாறிக்கொண்டோம். எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். வரும்போதே எங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வருக வருக என்று 3 முறை உற்சாகப்படுத்தி இந்த தொகுதி உடன்பாட்டை உறுதி செய்திருக்கிறார். எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாளைய தினம் அறிவிப்பார்கள். முதல்வர் அறிவிக்கக்கூடிய எந்த தொகுதியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் களமாடுவோம். எங்களுடைய இந்த முயற்சிகளுக்காக, எங்களுடைய பணிகளுக்காக தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும், குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம். நாங்கள் ஒரு பட்டியலை கொடுத்தோம். அதன் பிறகு உரையாளர்கள் சில மாற்றங்கள் தேவைப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதையும் செய்து கொடுத்தோம். அந்த அடிப்படையில் இருதரப்புடைய சரியான புரிதலின் அடிப்படையில் ஒரு தொகுதியை உறுதி செய்து நாளை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். நீங்க இதுக்கு முன்பா சட்டமன்ற தொகுதியை கடும் போட்டி எல்லாரும் அதை கேட்பதாக சொல்றாங்க. எப்படி சார்? அதாவது நாகப்பட்டினத்தை எல்லா கட்சியும் கேட்குறாங்க சொல்றாங்க. அப்படி என்ன அதில் முக்கியத்துவம் சொன்னோம்னா, அது வந்து ஒரு நல்லிணக்கமான ஒரு பூமி, சாதி மத பாகுபாடுகள் எதுவுமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேட்பாளருடைய திறமைக்கு, அந்த கூட்டணியுடைய கொள்கை முடக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக அங்கே இருக்கின்ற காரணத்தினால எல்லா கட்சியுமே அதை நேசிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஜாதி மதம் பார்த்து யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும்னு நான் கருதுனேன். சரியா? ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், சந்திப்போம். சார், நீங்கள் திரும்ப கேட்டு உங்களுடைய விடையை பெற நினைக்கிறீங்க. அது உங்களுடைய சாமர்த்தியம், வாழ்த்துக்கள். எதுவாக இருந்தாலும் நாளை தினம் நம்முடைய முதல்வர்கள் அறிவிப்பார்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.